ஜோதிட விளக்கமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம் மங்களன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய்னாலே நிறைய பேருக்கு பயம் வந்துடும். இந்த செவ்வாய் ஜாதகத்தில் எந்த நிலைகள் இருந்தால் அப்படியே நல்ல பலன்களை தருவார்ன்றதை இப்போது ஒரு ஜோதிட விளக்கமாக பார்க்கலாம். உண்மையிலே நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுக்கிறது இந்த செவ்வாய் தான். அதுவும் பெண்ணை பெற்றவங்களுக்கு பெண்ணுடைய ஜாதகத்தில் 7லேயோ 8லேயோ 2லேயோ இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க இல்லையா, எடுத்தோன்னே அப்படி பார்த்தோன்னே பெண்ணுக்கு செவ்வாய் இருக்குது, இதே மாதிரி செவ்வாய் இருக்கிற மாப்பிள்ளையாக தான் பார்க்கணும்னு அந்த மாப்பிள்ளையை தேடுறதுக்குள்ளே பெண்ணை பெற்றவர்களுக்கு தாவு தீர்ந்து போயிடும்னு சொல்லுவோம். அப்போ அந்த அளவிற்கு பயப்படுற அளவுக்கு இந்த கிரகம் செவ்வாய் என்ன மாதிரியான ஒரு கிரகம், இப்படித்தான் இருக்குமா அப்படித்தான் இருக்குமான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. செவ்வாய் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு மங்கள காரகன் என்று சொல்லப்படக்கூடிய அருமையான ஒரு யோக பிளானட். எல்லா கிரகமும் எல்லா விதத்திலையும் எல்லாருக்குமே நன்மைகளை செஞ்சிடறதில்ல. ஒரு 6 லக்கணங்களுக்கு ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் 6 லக்கணங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ செவ்வாய் எந்த லக்கணங்களுக்கு நல்ல யோகத்தை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லக்கணம்னு சொல்லப்படக்கூடிய மேஷம், விருச்சிகம் மற்றும் அவருடைய நண்பர்களுடைய லக்கணமான கடகம், சிம்மம் மற்றும் தனுசு, மீனம் ஆக இந்த 6 லக்கணங்களுக்கு செவ்வாய் எத்தகைய ஒரு பலமிழந்த பலவீன நிலைமையில் இருந்தாலும் பெருசாக கெடுதல்களை பண்ணுறதில்லைங்க. மறுபடியும் சொல்கிறேன், விருச்சிகம், மேஷம், தனுசு, மீனம், கடகம், சிம்மம் ஆகிய இந்த 6 லக்கணங்களுக்கு பலவீனமான நிலைமையில் இருந்தாலும் கூட செவ்வாய் தீமைகளை செய்வதில்லை. அதற்கு மாறாக இதே லக்கணங்களுக்கு பாவத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பலவீனமாகி ராகுவோடு சேர்ந்தாலோ சனியின் பார்வையில் இருந்தாலோ கொஞ்சம் தீமைகளை செய்வாருங்க. யாருக்கு நல்ல ஒரு யோகத்தை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லக்கணங்கள் கடகசிம்ம லக்கணங்களுக்கு அவர் பூரண ராஜயோகாதிபதியாக இருப்பார். இந்த பூரண ராஜயோகாதிபதி கிரகமாக அவர் சுபத்துவம் என்று நான் சொல்லக்கூடிய வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது அல்லது குருவின் பார்வையில் குருவின் இணைவோடு இருக்கும்போது, சந்திரனோடு இணைந்தால் செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தை பெறுவார். குருவோடு இணைந்தால் அங்கே குருமங்கல யோகம் என்கின்ற ஒரு உன்னத யோகம் அந்த செவ்வாய் தசையில் 7 வருஷம் செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிரணி கிரகமான சுக்கிரனோடு இணைந்தாலும் கூட அங்கே பிருகமங்கல யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு, நல்ல அமைப்பு செயல்படும் என்பதால் குரு சுக்கிர வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனோடு இந்த செவ்வாய் பார்க்கப்பட்டு அல்லது இணைந்து இருக்கும் பொழுது மங்கள யோகங்கள் சிறப்பாக செயல்பட்டு அந்த 7 வருட காலம், செவ்வாய் தசை 7 வருஷம் தாங்க. பொதுவாக பாவர்கள் கேந்திரத்தில் இருப்பது நல்லது என்பதன் அடிப்படையில் 4, 7, 10 போன்ற இடங்களில் இந்த செவ்வாய் இருந்தார்னா மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஐயா, இந்த 6 லக்கணத்தை தவிர்த்து எதிரணி லக்கணம்னு சொல்லப்படக்கூடிய 6 லக்கணங்கள் இருக்கிறதே, மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் இந்த 6 லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் சாதகமான நல்ல பலன்களை செய்ய மாட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அவங்களுக்கும் நல்ல பலனைத்தான் செய்வார், அவர் இருக்கின்ற இடங்களை பொறுத்து. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் திக்பலமாக இருப்பது நல்லது என்கின்ற காரணத்தினாலும் பாவர்கள் திக்பலத்தில் இருக்கும் பொழுது கெடுதல்களை செய்ய மாட்டார்கள் என்பதன் அடிப்படையிலையும், இப்போது நான் சொன்ன சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் 10ஆம் இடத்தில் செவ்வாய் எவருக்கு இருந்தாலும் அது ஒரு உன்னத யோகமாக கண்டிப்பாக அமையும். எந்த நிலைமையிலையும் செவ்வாய் ராகு கூடையோ சனி கூடையோ சேராமல் இருப்பது எந்த லக்னமாக இருந்தாலும் இயல்பாக அவருடைய தைரியம், வீரியம், சிகப்பு நிறமுள்ள ஒரு பொருட்களின் மீது லாபம், காவல்துறை, இராணுவம் போன்ற ஒரு மிலிட்ரி போன்ற அதிகாரமுள்ள துறைகளோடு இருக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக செய்யுங்க. ஆகவே செவ்வாய் என்னதான் தோஷத்தை கொடுத்தாலும் நன்மைகளையே கூடுதலாக தருகிறார் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.